வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பீகார் தேர்தல் வெற்றி கொண்டாட்டம் களை கட்டியது. தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பிரதமருக்கு பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு. பீகார் தேர்தல் வெற்றி ஜனநாயகத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என பிரதமர் மோடி பேச்சு. காட்டாட்சிக்கு இனி இடமே இல்லை என மக்கள் தீர்ப்பளித்துள்ளதாக பெருமிதம். பீகார் மக்களின் கலாச்சாரத்தை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி அவமதித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. சத் பூஜையை நாடகம் என காங்கிரஸ் கூறியதற்கு மக்கள் பதில் அளித்துள்ளதாகவும் பேச்சு. பீகாரில் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. பாஜக கூட்டணியின் தொலைநோக்கு திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி எனவும் பெருமிதம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை. 101 இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 92 இடங்களில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுப்பு. பீகாரில் மீண்டும் ஆட்சி அரியணையில் அமர்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. 10வது முறையாக பீகார் மாநில முதலமைச்சராகிறார் நிதிஷ்குமார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி. 61 தொகுதியில் களம் இறங்கிய காங்கிரஸ் வெறும் 5 இடங்களில் மட்டுமே முன்னிலை. பீகாரில் ஆட்சியை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஆர்ஜேடிக்கு பெரும் பின்னடைவு. 143 தொகுதிகளில் போட்டியிட்டு 26 இடங்களை மட்டும் கைப்பற்றும் சூழல். ரகோபூர் தொகுதியில் போட்டியிட்ட ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி வெற்றி. பாஜக வேட்பாளர் சதீஷ்குமாரை 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பிய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி. ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறாததால் அக்கட்சியினர் பெரும் ஏமாற்றம். வெறும் 10,000 ரூபாய்க்கு விலை போன தேர்தல் என பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி சாடல். ஜன் சுராஜ் கட்சி ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறாத நிலையில் கடும் விமர்சனம். பீகார் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த சிராக் பஸ்வானின் எல்ஜேபி கட்சி 20 இடங்களில் வெற்றி முகம். முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம மாஞ்சியின் HAM கட்சி 5 இடங்களில் முன்னிலை. பாஜகவில் இணைந்து அடுத்த நாளே பீகாரில் தேர்தலில் சீட் வாங்கிய பெண் யூடியூபர் மைதிலி தாக்கூர் வெற்றி முகம். காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு பின்னடைவு. பீகார் தேர்தல் முடிவுகள் SIR சதியை அம்பலப்படுத்தி உள்ளதாக அகிலேஷ் யாதவ் விமர்சனம். பாஜக என்பது ஒரு கட்சியல்ல, மோசடி கும்பல் எனவும் காட்டம்.
பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வரலாற்று வெற்றி பெற்றுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேட்டி. எஸ்ஐஆர் பணியில் மோசடி என்றெல்லாம் இந்தியா கூட்டணி சொன்னதை மக்கள் பொய்யாக்கி இருப்பதாக கருத்து. 8 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் இந்தியா கூட்டணி 28 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்க உள்ளது. இது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம். தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம்னு சொல்றாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். வென்றால் துள்ளி குதிப்பதும் தோல்வி அடைந்தால் கவிழ்ந்து படுப்பதும் காங்கிரசுக்கு கிடையாது என செல்வ பெருந்தகை பேட்டி. வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் 100 ஓட்டு, 50 ஓட்டு, 60 ஓட்டு. நாங்கள் எதையும் வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவுந்தரிசி படுத்துக்கிற கட்சி காங்கிரஸ் பேரிக்கம் கிடையாது. பீகார் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி தமிழகத்திற்கு ஒரு பாடம் என தமிழிசை கருத்து. புதிய கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் விஜய் குறித்து மறைமுக விமர்சனம். வாரிசு என்ற பட்டம் தான் கொடுத்தது. ஆக வாரிசுகளுக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், வெறும் வாரிசுகளாக இருந்தால் மட்டும் நீங்கள் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை பீகார் மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கும் ஒரு பாடம். அதே மாதிரி ஒருத்தர் புது கட்சி தொடங்கிட்டு அதில் எந்த அனுபவமும் இல்லாமல் உடனே எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அதுவும் தப்பு என்பது தமிழகத்திற்கும் அது உணர்த்தி இருக்கிறது. எஸ்ஐஆர் மேலே தவறாக குற்றஞ்சாட்டு சொல்கிறீங்க, அப்படி இல்லை. எஸ்ஐஆர் என்பது தூய்மைப்படுத்துவது என்பதையும் தமிழக மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆக இது எல்லா விதத்திலையுமே தமிழக மக்களுக்கும் சில பாடங்களை கொடுத்திருக்கிறது, நல்ல பாடங்களை கொடுத்திருக்கிறது, சந்தேகங்களை நிவர்த்தி செய்திருக்கிறது என்று சொல்லலாம். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடையும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் பாஜகவினர் கொண்டாட்டம். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி முகம். புதுச்சேரியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். பீகாரில் பாரதிய ஜனதா கூட்டணிதான் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டிருந்தது. அது நடந்திருக்கிறது. மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS பேட்டி. பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டது. அது நடந்திருக்கிறது. விரைவில் அரசு கல்லூரிகளில் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்றவற்றில் வரும் ரீல்ஸ் பொய் எனவும் கல்வியே உண்மை எனவும் மாணவர்களுக்கு அறிவுரை. திருப்போரூர் அருகே பயிற்சி விமானம் வெடித்து சிதறியதால் பதற்றம். பாராசூட் மூலம் குதித்து விமானி உயிர் தப்பியதாக தகவல்.
திருப்போரூர் அருகே பயிற்சி விமானம் வெடித்து சிதறியது எப்படி? காவல்துறை மற்றும் விமானப்படை அதிகாரிகள் நேரில் விசாரணை. எஸ்ஐஆர் காரணமாக மக்களின் வாக்குகள் பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உண்மையான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் பல இடங்களில் அரசு தலையீடு காரணமாக எஸ்ஐஆர் பணியில் தொய்வு குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. வேண்டுமென்றே திட்டமிட்டு பல அதிகாரிகள் எஸ்ஐஆருக்கு எதிராக செயல்படுவதாகவும் சாடல். இந்த எஸ்ஐஆர் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அரசாங்கம் இதில் தலையிடுகிறது. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டவர்கள் 4ஆம் வரை தான் படிச்சிருக்கிறார். அவர்கள் எப்படி போய் வாக்காளர் இடத்துல இந்த வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர் எடுத்து சொல்ல முடியும் விவரங்களை? சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் திறப்பு. நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகம், முழு நேர நூலகம், IAS பயிற்சி கூடம் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார். தொடர்ந்து சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 30 முதல்வர் படைப்பகங்கள் அமைப்பதற்கான பணிகள் இன்று 14/11/2025 கொளத்தூர் பெரியார் நகர் நூலகம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 5.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நெல்லை திசையன்விளை பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 215 பூத்களில் அதிமுகவினர் உட்பட 147 வாக்காளர்கள் எஸ்ஐஆர் படிவத்தில் இருந்து நீக்கம். அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 43 ஓட்டு எடுத்துருக்கீங்க. இங்க வந்து கத்தாதீங்க. சரி, இது யாரு கவர்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க? இந்த இடத்துல உட்கார்ந்து பண்ணுங்க சொன்னாங்க. அவர் வீடு எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. வீடு எங்க இருக்கு வீடு? அப்ப சொல்லிருங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அண்ணா எனக்கு 1000 ஓட்டு இருக்கு. 1000 ஓட்டு 2000 ஓட்டு. உங்களுடைய வேலை அதுதானே. 1 லட்சம் ஓட்டா தான் அதான உங்க வேலை. கத்தாதீங்க இல்ல. எழுதாதீங்க. யார் கேட்க கேன்சல் பண்ணீங்க? அதுதான் பிரச்சனை. ஓட்டு யார் கேட்க? அப்ப உங்களுக்கு மட்டும் தான் பண்றீங்களா? ஜிஎம் கேட்க மாட்டேன். இங்க நான் பொதுமக்கள் கேக்குறாங்கன்னு அண்ணா திமுக போட்டு எழுதி கூட. சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கு. நவம்பர் 25ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேனி மாவட்டம் சின்னமனூரில் 2 வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது. பழிக்கு பழியாக கொலை அரங்கேறி உள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு அடுத்த மாதம் டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கூடுதலாக கால அவகாசம் கோரியதை அடுத்து உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் உத்தரவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற பராசக்தி அம்மன் தேர் வெள்ளோட்டம். பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள புகழ்பெற்ற வெள்ளை பிள்ளையார் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம். விரலுக்கு ஏத்த வீக்கம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உள்ளிட்ட குடும்ப பாங்கான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் வி. சேகர் காலமானார். உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிர் பிரிந்தது. இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கியுள்ள கும்கி 2 படத்தை வெளியிட அனுமதி. படத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரண்டு 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை 30% வட்டியுடன் லைகா நிறுவனத்திற்கு திருப்பிக் கொடுக்கும் உத்தரவுக்கு எதிராக விஷால் மேல்முறையீடு. நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கு விசாரணையிலிருந்து விலகி வழக்கை மாற்று அமர்வு முன் விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அசத்தல் பந்து வீச்சு. முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 159 ரன்களுக்கு ஆல் அவுட். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்கள் வீழ்த்தி பும்ரா அபாரம். டெஸ்டில் 16வது முறையாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல். தமிழகத்தில் 5 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 16ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 17ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தகவல். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 6% குறைவு. சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 23 விழுக்காடு குறைவு என வானிலை மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு மேலும் 1320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 93,400க்கு விற்பனை.